Let us continue solutions. இப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து volatile சப்ஸ்டன்ஸினுடைய வேப்பர் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணுது, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்கோ. இன்னும் டிஃப்ரெண்ட் சால்வெண்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் டிஃப்ரெண்டா இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அங்க வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன்ல வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கலாம். பியூர் சால்வெண்ட்ல வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். அடுத்து சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சொல்யூஷன்ல வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சரி, சால்வெண்ட்டை சொல்யூஷனா மாத்தணும்னா என்ன ஆட் பண்ணணும்? சொல்யூட் ஆட் பண்ணணும். இப்போ இங்க வந்து இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? பைனரி சொல்யூஷனா இருக்கணுமா, ட்ரைனரி சொல்யூஷனா இருக்கணுமா, எப்படி இருக்கணும்னா நம்ம எப்படி ஆட் பண்றோமோ, எத்தனை சொல்யூட் ஆட் பண்றோமோ அதை வச்சு சொல்றோம். ஒரு சால்வெண்ட் ஒரு சொல்யூட்னா பைனரி சொல்யூஷன் சொல்ல போறோம். ஒரு சால்வெண்ட் ரெண்டு சொல்யூட்னா டெர்னரி சொல்யூஷன் என்று சொல்ல போறோம். அது போல சொல்ல போறோம். சரி, இப்ப இந்த சால்வெண்ட்னுடைய நேச்சர் என்ன பாத்தீங்கன்னா இதை volatile எடுத்துக்கணும். சொல்யூட் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா volatile எடுத்துக்கலாம், இல்ல நான் volatile எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் volatile. அதே வேற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. சொல்யூட்ல ஒரு சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட்டும் நான் volatile தான். சப்போஸ் ஒரு எத்தனால் எடுத்துக்கோங்க, அது volatile. சரி, அப்போ இந்த சொல்யூட்ல நான் volatile இருக்குது, volatile இருக்குது. சப்போஸ் நான் volatile எடுத்துக்கிறதா வச்சுக்கலாமே. சோ volatile அதாவது சால்வெண்ட்டை volatile ஆகவும் சொல்யூட்டை நான் volatile ஆகவும் எடுத்துக்கணும். இப்ப சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி. இப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே volatile கூட எடுத்துக்கலாம், இல்ல ரெண்டுமே நான் volatile கூட எடுத்துக்கலாம். இதை நான் volatile இதை volatile அப்படி வேணா கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படிதான் எடுக்கணும்னு இல்லை. இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? சரி, சால்வெண்ட்டை volatile ஆகவும் சொல்யூட்டை நான் volatile ஆகவும் எடுத்துக்கணும். சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்ப இதுக்கு வேப்பர் பிரஷர் இருக்கும், என்ன volatile. இதுக்கு வேப்பர் பிரஷர் இருக்காது, என்ன நான் volatile. சரி, இப்ப இங்க எப்படி இருக்கும்? ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும்? இதனுடைய வேப்பர் பிரஷரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யறது இங்க பார்க்க போறோம். சரி, இப்ப வந்து பியூர் சால்வெண்ட் எடுத்தாச்சு. இந்த பியூர் சால்வெண்ட் வந்து பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். இதை வந்து லிக்விட் ஸ்டேட்ல எடுத்துக்கிறோம். இப்போ வேப்பர் பிரஷர் வேணும்னா என்ன செய்யணும்னா ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண வைக்கணும். அப்போ இதுக்கும் எதுக்கும் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகுனாக்கா இந்த சால்வெண்ட் வந்து இப்போ வேப்பர்ல எடுத்துக்கணும். சால்வெண்ட் வந்து வேப்பர். இப்போ இந்த பியூர் லிக்விட் சால்வெண்ட்டுக்கும் இந்த சால்வெண்ட் வேப்பருக்கும் இடையில ஈக்குலிபிரியம் வருது. இப்போ இந்த சால்வெண்ட் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை வேப்பர் பிரஷர் சொல்றோம். சரி, இங்க சொல்யூஷன்ல எப்படி வேப்பர் பிரஷர் போட்டு பார்க்கலாம். சோ இப்ப சொல்யூஷன் இது. இந்த சொல்யூஷன்ல யார் இருப்பாங்கன்னா சால்வெண்ட் இருக்கும், சால்வெண்ட் அப்புறமா சொல்யூட் இருக்கும். சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். இங்க சொல்யூஷன் எப்படி இருக்குன்னாக்கா சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குன்னா இப்போ இந்த சால்வெண்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது, சொல்யூட் வந்து டிசால்வ்டு ஸ்டேட்ல சொல்யூட் இருக்குது. இப்ப இந்த சொல்யூஷனுக்கு மேல சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்னா சால்வெண்ட் வேப்பர் இருக்கும். வேப்பர் வந்து சால்வெண்ட் வந்து எவாபரேட் ஆகுறதுனால அது வேப்பரா மாறும், சொல்யூட் வந்து வேப்பரா மாறாது. ஏன்னா சொல்யூட் வந்து நான் volatile. சோ இப்ப ஈக்குலிபிரியம் யாருக்கு இடையில இருக்குன்னா லிக்விட் சால்வெண்ட்டுக்கும் சால்வெண்ட் வேப்பருக்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது இந்த சொல்யூஷன் எடுத்துக்கணும். சொல்யூஷன்ல என்ன இருக்கும்?
இந்த லிக்விட் சால்வெண்ட், இந்த லிக்விட் சால்வெண்ட் தானே நம்ம இங்க எடுத்துக்கணும். அந்த லிக்விட் சால்வெண்ட் இருக்குது. சப்போஸ் இது வந்து லிக்விட்னு எடுத்துக்கலாம், இதை வந்து சாலிட்னு எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் சால்வெண்ட் இந்த சொல்யூஷன்ல இருக்கும். இந்த சாலிட் சொல்யூட் வந்து டிசால்வ்டு ஸ்டேட்ல சொல்யூஷன்ல இருக்கும். இந்த சொல்யூஷன்ல யார் எவாபரேட் ஆவாங்க? இந்த சால்வெண்ட், லிக்விட் சால்வெண்ட் எவாபரேட் ஆகும். இந்த டிசால்வ்டு சொல்யூட் எவாபரேட் ஆகாது. ஏன்னா இது வந்து நான் வாலடைல்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த சொல்யூஷனுக்கு மேல என்ன இருக்குன்னா சால்வெண்ட் வந்து வேப்பர் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து ஈக்குலிபிரியம் வரும். யாருக்கு இடையிலனா இந்த வேப்பரா இருக்கக்கூடிய சால்வெண்ட் வேப்பருக்கும் இந்த லிக்விட் சால்வெண்ட்டுக்கும், சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய லிக்விட் சால்வெண்ட்டுக்கும் சொல்யூஷனுக்கு மேல இருக்கக்கூடிய வேப்பர் சால்வெண்ட்டுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் வரும். இந்த ஈக்குலிபிரியத்துல இந்த சால்வெண்ட் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த பியூர் சால்வெண்ட் என்ற இடத்துல என்ன செய்யலாம்னா பியூர் லிக்விட் சால்வெண்ட் என்ற இடத்துல பியூர் வாட்டர் எடுத்துக்கலாம். பியூர் வாட்டர் வந்து பியூர் வாட்டர் எடுத்தாச்சு. இது வந்து என்னன்னா லிக்விட். இப்போ இது என்ன பண்ணுவோம்? இந்த பியூர் லிக்விட் வாட்டர் எடுத்துக்கிறோம். கொஞ்ச நேரம் பொறுத்து வாட்டர் வேப்பருக்கும் இந்த லிக்விட் வாட்டருக்கும் இடையில ஈக்குலிபிரியம் வரும். இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேப்பர் பிரஷர் ஆஃப் திஸ் ஒன், வேப்பர் பிரஷர் ஆஃப் திஸ் பியூர் சால்வெண்ட் அண்ட் வேப்பர் பிரஷர் ஆஃப் திஸ் பியூர் வாட்டர் என்று சொல்லுவோம். இப்போ இதுல என்ன பண்றீங்கன்னா நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா குளுக்கோஸை ஆட் பண்றீங்க, இல்ல யூரியாவை ஆட் பண்றீங்க, இல்ல சால்ட் ஆட் பண்றீங்க. இது போல நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா ஆக்வஸ் சொல்யூஷன் என்று சொல்லுவோம். இப்ப ஆக்வஸ் சொல்யூஷன்ல ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுலுடைய சரௌண்டிங்லயும் யார் இருப்பாங்கன்னா வாட்டர் மாலிகுல். ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுலுடைய சரௌண்டிங்லயும் வாட்டர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும். கரெக்டா? இது வந்து என்னன்னா சொல்யூஷன், சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ். இப்போ இந்த சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்னாக்கா வாட்டர் வேப்பர் இருக்கும். இந்த வாட்டர் வேப்பருக்கும் இந்த வாட்டர் லிக்விடுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் வரும். ஈக்குலிபிரியத்துல இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் என்னன்னு சொல்லுவோம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் தி சொல்யூஷன் என்று சொல்லுவோம். சார், இப்ப வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் என்ன, வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்றது தெரியுது. இப்ப என்ன செய்யலாம்னா இந்த மேக்னிடியூட கம்பேர் பண்ணலாம். யாருடைய மேக்னிடியூட? வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனும் வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட்டினுடைய மேக்னிடியூட கம்பேர் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈக்குவலா இருக்குமா இல்ல டிஃபரெண்டா இருக்கும்? சரி, இப்ப பாருங்க, இங்க என்ன எடுத்துக்கணும்? வாலடைல் சால்வெண்ட் எடுத்துக்கணும். இங்க என்ன பண்ணுவோம்? நான் வாலடைல் சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். இப்ப சொல்யூஷன் கிடைச்சு. இங்க யார் எவாபரேட் ஆகுறாங்க? சால்வெண்ட் எவாபரேட் ஆகுது. இங்க யார் எவாபரேட் ஆகுறாங்க? இங்கேயும் சால்வெண்ட் தான் எவாபரேட் ஆகுது. இங்க யார் பிரஷர் எக்ஸர்ட் பண்றாங்க? இந்த சால்வெண்ட் வேப்பர். இங்கேயும் யார் பிரஷர் எக்ஸர்ட் பண்றாங்க? சால்வெண்ட் வேப்பர். அப்போ இதனுடைய வேப்பர் பிரஷரும் இதனுடைய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈக்குவல்னு சொல்லிடலாமா? சரி, இந்த சொல்யூட்னால இந்த சொல்யூட் ஏதாவது இந்த வேப்பர் பிரஷரை அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குதா? சொல்யூட்னால இதனுடைய எவாபரேஷன் டெண்டன்சில ஏதாவது சேஞ்ச் வருமா? சொல்யூட்னால இதனுடைய கான்சென்ட்ரேஷன்ல ஏதாவது சேஞ்ச் வருமா? இந்த சொல்யூட்னால இதனுடைய ரேட் ஆஃப் எவாபரேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? என்ன நினைக்கிறீங்க? இப்ப ரேட் ஆஃப் எவாபரேஷன் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பா வேப்பர் பிரஷர் மாறுதுன்னு அர்த்தம். அதாவது இங்க இந்த பியூர் சால்வெண்ட்ல இதனுடைய எவாபரேஷன் எக்ஸ்டென்ட் எப்படி இருக்குதோ அதே போல இங்கேயும் இருந்துச்சுன்னா இதனுடைய வேப்பர் பிரஷர் ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்ப இங்க யாரு எவாபரேட் ஆக போறாங்க? இங்க
சால்வெண்ட் எவாபரேட் ஆகுது. இங்க யார் எவாபரேட் ஆக போறாங்க? சால்வெண்ட் தானே எவாபரேட் ஆகுது. இங்க வேப்பர்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுது, அதை வேப்பர் பிரஷர் சொல்றோம். இங்க சால்வெண்ட் வேப்பர் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுது, அதை வேப்பர் பிரஷர் சொல்றோம். இப்ப இந்த சப்போஸ் இந்த சொல்லிட்டு இந்த சால்வெண்ட் வேப்பர் ஆகுது பாருங்க, அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் வேப்பரைசேஷனை, எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷனை இதால ஒண்ணுமே ஆகலன்னு வச்சுக்கோங்க. இந்த சொல்லிட்டு வந்து இந்த சால்வெண்ட்டினுடைய எவாபரேஷன் எக்ஸ்டென்ட் ஒண்ணுமே பண்ணல சப்போஸ். அப்போ இங்க சால்வெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தானே இங்கேயும் சால்வெண்ட் பிஹேவ் பண்ணும். இங்க சால்வெண்ட் எப்படி எவாபரேட் ஆகுதோ இங்க அதே மாதிரி தானே இங்க சால்வெண்ட் எவாபரேட் ஆகும். அப்ப இங்க பொசிஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தானே இங்க பொசிஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் இருக்கும். அப்போ இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் சால்வெண்ட், இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் சால்வெண்ட் சேம் தானே. சரி சரி, இப்ப சொல்லிட்டு வந்து இந்த சால்வெண்ட்டை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணல. அப்போ எவாபரேஷன் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் சேமா தான் இருக்கும். அப்போ வேப்பர் பிரஷர் சேமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சொல்லிட்டு வந்து சால்வெண்ட்டை எந்த ஒரு விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. சரி, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட் ஏதாவது மாறுமா? இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட்டும் இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட்லயும் ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குதா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் சேஞ்ச் ஆகுது, அதையும் நம்ம பார்க்கணும். சரி, அப்படின்னா என்ன கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட்னா என்ன? சரி, ஃபர்ஸ்ட் யார் எவாபரேஷன் போவாங்க? இப்போ வந்து ஒரு லிக்விட் எடுத்துக்கலாம், இந்த லிக்விட்னுடைய சர்ஃபேஸ் இதை எடுத்துக்கலாம். ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம், அதனுடைய சர்ஃபேஸை காமிச்சிருக்கோம். இது வந்து பல்கா எடுத்துக்கலாம். பல்க்னா உள்ள இருக்குது, இந்த லிக்விட் மாலிகுல்ஸ் உள்ள இருக்குது. இது வந்து சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ். இப்ப சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எங்க சொல்லியிருக்கோம், பல்க்ல இருக்கக்கூடிய லிக்விட் மாலிகுல்ஸ் எங்க சொல்லியிருக்கோம். இப்ப இது வாலடைல்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இது எவாபரேட் ஆகும். யார் எவாபரேட் ஆகுது? பல்க்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எவாபரேஷன் போகுமா, சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எவாபரேஷன் போகுமா? பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். பல்க்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகாது. ஏன்? சரி, ஏன் சில மாலிகுல்ஸ் பல்க்ல இருக்குது, சில மாலிகுல்ஸ் சர்ஃபேஸ்ல இருக்குது? இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ல நான் சர்ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்றேன், இந்த வாட்டர் மாலிகுல்ல பல்க்ல இருக்குன்னு சொல்றேன். ஏன் இந்த வாட்டர் மாலிகுல் சர்ஃபேஸ்ல இருக்குது, ஏன் இந்த வாட்டர் மாலிகுல் பல்க்ல இருக்குது? இது ஏன் சர்ஃபேஸ் போகக்கூடாது, இது ஏன் பல்க்கு வரக்கூடாது? அப்படின்னா இது எப்படி சொல்றது? பல்க்ல இருக்கக்கூடிய மாலிகுலுக்கும் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஏன் மாலிகுல் இது மாதிரி ஆயிக்குது? பாத்தீங்கன்னா இதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி அதிகம், அதனால இது சர்ஃபேஸ்ல இருக்குது. இது கைனெட்டிக் எனர்ஜி கம்மி, அதனால இது பல்க்ல இருக்குது. சரி, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தானே வச்சுக்கணும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும்போது ஏன் கைனெட்டிக் எனர்ஜி டிஃப்ரெண்டா சொல்றீங்க? இது கைனெட்டிக் எனர்ஜி கம்மி, இது கைனெட்டிக் எனர்ஜி அதிகம்னு ஏன் சொல்றீங்க? என்ன மாலிகுல்ஸ்க்கு இடையில கொலிஷன் நடக்குது. மாலிகுல்ஸ்க்கு இடையில கொலிஷன் நடக்கும்போது கைனெட்டிக் எனர்ஜி மாறும்ல. சரி, அதனால மாறிடுச்சு. சரி, இப்போ இந்த அதாவது மாலிகுல்ஸ்க்கு இடையில கொலிஷன் நடக்குது, அதனால கைனெட்டிக் எனர்ஜி மாறுதுன்னு சொல்றோம். இப்ப எந்தெந்த மாலிகுல்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆகும், எந்தெந்த மாலிகுல்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆகாது, இது எப்படி சொல்றது? சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகுல் மட்டும் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது, பல்க்ல இருக்கிற மாலிகுல் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போறது இல்லையே. என்னாச்சு இதுக்கு? சர்ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்குது, அதனால வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்றதா? எப்போ எவாபரேஷன் நடக்கும்? எப்போ எவாபரேஷன் நடக்கும்னா எக்ஸ்டர்னல் பிரஷரும் வேப்பர் பிரஷரும் ஈக்குவலா இருக்குதோ அப்போதான் அந்த மாதிரி மாலிகுல்ஸ் தான் எவாபரேஷன் போகும்.
யாரு எவாபரேஷன் போவாங்கன்னா யாருடைய வேப்பர் பிரஷர் எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு ஈக்குவலோ அதுதான் எவாபரேட் ஆகும். எப்படி சார்? இப்போ வந்து இங்க பல்க்ல வந்து என்ன ஆகுதுன்னா சில வாட்டர் மாலிகுல்ஸ் வேப்பர் ஸ்டேட்ல இருக்குது. இந்த லிக்விட் இருக்குது, இந்த லிக்விட் வாட்டர், அதாவது இதுல ஒரு பபுள் கிரியேட் ஆகும் வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு பபுள் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பல்க்ல வாட்டர் லிக்விட் எடுத்துக்கணும். இந்த பல்க்ல ஒரு பபுள் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க இந்த பபுள்ஸை நீங்க ஈஸியா பார்த்துருக்கலாம். வாட்டரை வந்து எடுத்து அடுப்பு மேல வைங்க, வாட்டர் எடுத்து அடுப்பு மேல வைங்க, பபுள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது பார்ப்பீங்க, பபுள்ஸ் எல்லாம் மேல போட்டாலும் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ பபுள் ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த பபுளுக்குள்ள யார் இருப்பாங்க? வாட்டர் தான் இருக்கும், வேற என்ன இருப்பது? சரி, இதுக்குள்ள வாட்டர் தான் இருக்கும். வாட்டரினுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்ன? வேப்பர். அதனாலதான் பபுள்னு சொல்றேன், இல்லைன்னா ஏன்னு சொல்லணும். சரி, இங்க வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ். இது பிரஷரை எக்ஸர்ட் பண்ணுமா? கண்டிப்பா எக்ஸர்ட் பண்ணும். அந்த பிரஷர் என்னன்னு சொல்லுவோம்? வேப்பர் பிரஷர்னு சொல்லுவோம். ஏன்? இந்த பபுளுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய லிக்விட் வாட்டருக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்குல்ல. சரி, அப்போ இந்த லிக்விட் இந்த பல்க்ல பபுள் இருக்குது, அதுக்குள்ள வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்குது, அது வந்து பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுது, அது வேப்பர் பிரஷர். இப்போ இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் இந்த எக்ஸ்டர்னல் பிரஷரை விட, எக்ஸ்டர்னல் பிரஷர் எப்படி தானே ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் தானே ஆக்ட் ஆகும், சர்ஃபேஸ் மேல தானே ஆக்ட் ஆகும். இந்த எக்ஸ்டர்னல் பிரஷரும் இந்த பபுள்ல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் சப்போஸ் இப்படி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இது அதிகமா இருக்குது பிரஷர், இது கம்மியா இருக்குது. அப்ப என்ன ஆகும்? பபுள் வந்து உடைஞ்சு போகும். அவ்வளவுதானே? உடைஞ்சு போகுமா இல்லையா? உடைச்சிடும். சரி, பபுள் உடைஞ்சிச்சுன்னு என்ன ஆகும்? இந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் இந்த பல்க்லயும் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, சப்போஸ் எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்குதா வச்சுக்கணும், ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்ப இந்த பபுள் உடையுமா? கிட்டத்தட்ட உடையாது. உடையாதுன்னா இது என்ன ஆகும்? இது பபுள் தானே, இது நிக்குமா? பல்க்ல நிக்காது. இது என்ன பண்ணும்? சர்ஃபேஸ் தானே வரும். எங்கேயும் போகும்? சர்ஃபேஸை நோக்கி போகும். சர்ஃபேஸை நோக்கி போயிட்டு சர்ஃபேஸுக்கு போயிட்டு சர்ஃபேஸ் போனோம்னா இந்த பபுள் சும்மா இருக்கும், உடைஞ்சிடும். உடைஞ்ச பின்னாடி இதுல இருந்து வாட்டர் வேப்பர் எல்லாம் எங்கேயும் போயிடுச்சு? ஏர்ல போய் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, அப்போ எவாபரேஷன் நடக்கணும்னா எந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எவாபரேஷன் போகும்? எந்த வாட்டர் மாலிகுல்ஸினுடைய வேப்பர் பிரஷர் எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு ஈக்குவலாவோ இல்லை எக்ஸ்டர்னல் பிரஷரை விட அதிகமாகவோ இருக்குதோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எவாபரேட் ஆகும். சப்போஸ் இந்த பபுள்னுடைய வேப்பர் பிரஷர் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் பிரஷரை விட, இது சர்ஃபேஸ் போறதுக்கு முன்னாடி இது உடைஞ்சிடும். உடைஞ்சிட்டு இங்கே லிக்விட் பல்க்லயே மிக்ஸ் ஆயிடும். அப்போ இந்த பபுள் உடையாம பிரேக் ஆகாம சர்ஃபேஸ்க்கு போச்சுன்னா சர்ஃபேஸ்ல போய் உடைஞ்சிடும். சர்ஃபேஸ்ல எல்லாம் போய் நிக்காது. சர்ஃபேஸ்ல போய் உடையுதுன்னு என்ன அர்த்தம்? பிரேக் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இதுல இருந்து வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் ஏரோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அப்படின்னா சர்ஃபேஸுக்கு போனாதான், சர்ஃபேஸ்ல இருந்தாதான் எவாபரேட் ஆகும்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எந்த மாலிகுலாவது இருக்கட்டும் எவாபரேட் ஆகணும்னா அது கண்டிப்பா எங்களுக்கு வரணும்னா சர்ஃபேஸ்க்கு வரணும். சர்ஃபேஸ்க்கு வந்தாதான் எவாபரேஷன், இல்லைன்னா இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இந்த பியூர் சால்வெண்ட்டையும் சொல்யூஷனையும் பார்க்கலாம். சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் அது நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கலாம், அதனுடைய சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம், அதனுடைய சர்ஃபேஸ் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இந்த சொல்யூஷனை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம்னா வாலடைல் சால்வெண்ட் அண்ட் நான் வாலடைல் சொல்யூட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஒரு பாசிபிலிட்டி. சொல்யூஷனை இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்ப சொல்யூஷனுடைய சர்ஃபேஸை கொடுத்தாச்சு, பியூர் சால்வெண்ட்னுடைய சர்ஃபேஸை கொடுத்தாச்சு. இப்போ இங்க இந்த சர்ஃபேஸ்ல பியூர் சால்வெண்ட்னுடைய சர்ஃபேஸ்ல யார் இருப்பாங்கன்னா சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படிதானே? ஏன்னா எடுத்ததே பியூர் சால்வெண்ட், இதுல என்ன இருக்கு?
சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும்? சால்வெண்ட் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. யார் எவாபரேஷன் போவாங்க? சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகுல்ஸ் தானே எவாபரேஷன் போகுது. சரி, இப்ப சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ்க்கு வரலாம். சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ்ல யார் இருப்பாங்க? இது சொல்யூஷன் சொன்ன பின்னாடி யார் இருக்கணும்? சால்வெண்ட் இருக்கணும். இப்படி சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்கும். அடுத்து யார் இருப்பாங்க? சொல்யூட் மாலிகுல்ஸும் இருக்கும். ஏன் இல்லைன்னா இதை போய் சொல்யூஷன் சொல்லுவோமா? சரி, அப்போ சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ்ல யார் இருக்காங்க? சால்வெண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது, சொல்யூட் மாலிகுல்ஸும் இருக்குது. சரி, இப்ப யார் எவாபரேஷன் போவாங்கன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகுல்ஸ் தான் எவாபரேஷன் போகும். சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எவாபரேஷன் போகுது. அதே போல இங்க சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எவாபரேஷன் போகுது. சொல்யூட் மாலிகுல்ஸ் நான் வாலடைல் நம்ம எடுத்துக்கணும். அதனால அது எவாபரேஷன் போகுதுன்னு சொல்லக்கூடாது. சர்ஃபேஸ்ல இருந்தா கூட அது எவாபரேஷன் போகுதுன்னு சொல்லக்கூடாது. சரி, இப்போ proportion of solvent molecules in the surface அத பாருங்க. proportion of solvent molecules in the surface பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. எப்படி இருக்குது? சேமா இருக்குதா இல்ல டிஃபரெண்டா இருக்குதா? இங்க அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? சர்ஃபேஸ் அதிகமா, சர்ஃபேஸை வந்து மாத்திக்கலாம்ல. வெசலுடைய ஷேப்பை மாத்திக்கோங்க, வெசலுடைய சைஸை மாத்திக்கோங்க, அப்ப சர்ஃபேஸ் மாறுமா இல்லையா? அப்படி மாத்திக்கலாம்ல. அப்படி கூட மாத்திக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இங்க வெசலினுடைய சைஸ் ஒரு மாதிரியும், இங்க வெசலினுடைய சைஸ் இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பண்றீங்கன்னா, இங்க க்ளோஸ்ட் வெசல் எடுத்துக்கோங்க, இங்கே க்ளோஸ்ட் வெசல் எடுத்துக்கோங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த கான்சென்ட்ரேஷன் அன்றது எப்படி இருக்கும்? concentration of solvent molecules in the surface, concentration of solvent molecules in the surface எப்படி இருக்கும்? கண்டிப்பா டிஃபர் ஆகுமே இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? வெசலுடைய சைஸ் தானே நீங்க மாத்துறீங்க, மாத்திக்கோங்க. ஆனா கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கும்? சோ கான்சென்ட்ரேஷனை மாத்த முடியாது. கரெக்ட் தானே? சரி, அப்போ concentration of solvent molecules in the surface here will be high, here will be low. சொல்லாம சொல்லக்கூடாதா? சரி, இங்க கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா, சால்வெண்ட் மாலிகுல்ஸ் கான்சென்ட்ரேஷன் சர்ஃபேஸ்ல அதிகமா இருக்குது. இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் கம்மியா இருக்குது. ஏன்னா சர்ஃபேஸ்ல சால்வெண்ட்டும் இருக்குது, சொல்லிட்டும் இருக்குது. சரி, இப்ப சொல்லுங்க, extent of evaporation இங்க எப்படி இருக்கும்? extent of evaporation இங்க எப்படி இருக்கும்? யார் எவாபரேஷன் போறாங்க? சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மட்டும் தான் போகுது, சர்ஃபேஸ்ல இருக்குது போகுது. இப்போ இங்க extent of evaporation அதிகமா இருக்கும், இங்க extent of evaporation கம்மியா இருக்குன்னு சொல்லலாமா? சரி, இப்போ இது ஈக்விலிபிரியத்தை அட்டைன் பண்ணுது, இதுவும் ஈக்விலிபிரியத்தில் அட்டைன் பண்ணுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பியூர் சால்வெண்ட் லிக்விட்ல எடுத்துக்கணும். இப்போ சால்வெண்ட் எப்படி இருக்குதுன்னா வேப்பர் ஸ்டேட்ல கொஞ்சம் இருக்குது. இந்த வேப்பர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட்டுக்கும் இந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட்டுக்கு இடையில ஈக்விலிபிரியம் வருது. அதே போல இங்கேயும் சால்வெண்ட் வேப்பர் ஸ்டேட்ல இருக்குது, இங்கேயும் சால்வெண்ட் வேப்பர் ஸ்டேட்ல இருக்குது. லிக்விட் சால்வெண்ட்டுக்கும் வேப்பர் சால்வெண்ட்டுக்கு இடையில ஈக்விலிபிரியம் இருக்குது. நான் வாலடைல் சொல்யூட் இங்க எடுத்துருக்கோம். சொல்யூட்டுக்கும் இந்த சால்வெண்ட் வேப்பருக்கு இடையில ஒண்ணுமே கிடையாது, ஈக்விலிபிரியம், அதெல்லாம் பேசக்கூடாது. அப்போ இந்த சொல்யூஷன் எடுத்துக்கினா, இந்த சொல்யூஷன்ல வேப்பர் ஸ்டேட்ல யார் இருப்பாங்கன்னா சால்வெண்ட் இருக்கும், அதுக்கும் இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய லிக்விட் சால்வெண்ட்டுக்கு இடையில ஈக்விலிபிரியம் வரும். இப்ப சொல்லுங்க, இந்த சால்வெண்ட் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை வேப்பர் பிரஷர்னு சொல்லுவோம். இந்த சால்வெண்ட் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட்டும் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிடலாமா?
இல்ல டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுங்க. யாருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க? பியூர் சால்வெண்ட்டுக்கா இல்ல சொல்யூஷனுக்கா? இல்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? அதாவது எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் டிஃபரெண்டா இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன் எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் டிஃபரெண்டா இருக்குதுன்னா கான்சன்ட்ரேஷன் டிஃபரெண்டா இருக்குது, ப்ரொபோர்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் அட் த சர்ஃபேஸ் டிஃபரெண்டா இருக்குது. இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் இன் த சர்ஃபேஸ் இஸ் ஹை, இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் இன் த சர்ஃபேஸ் இஸ் லோ. அப்ப இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் அதிகம், இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் கம்மி. அப்போ இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதிகமா இருக்கும். இது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் கம்மியா இருக்கும். அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் என்னன்னு சொல்லலாம்? அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா? வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கம்மியா இருக்குதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, அப்போ volatile சால்வெண்ட்ல நான் volatile சொல்யூட் ஆட் பண்ணா வேப்பர் பிரஷர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது என்று தெரியுது. சரி, அப்போ இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா நான் volatile சொல்யூட்டை volatile சால்வெண்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது என்று நம்ம சொல்லிருக்கோம். எதை வச்சு சொன்னோம்? proportion of solvent molecules at the surface, அதை வச்சு சொன்னோம். வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குதா என்று பாத்தீங்கன்னா நான் volatile சொல்யூட்டுக்கும் volatile சால்வெண்ட்டுக்கும் இடையில அட்ராக்ஷன் வேற இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. அந்த அட்ராக்ஷனை பத்தியே நம்ம இங்க பேசிக்கல, கரெக்ட் தானே? இங்க இந்த சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இடையில அட்ராக்ஷன் வேற இருக்குது இல்ல? இது ரெண்டுத்துக்கு இடையில அட்ராக்ஷன் எப்படி இருக்கலாம்? இது ரெண்டுத்துக்கு இடையில அட்ராக்ஷன் எப்படி இருக்கலாம்? அது வேற இருக்குதே. சரி, இப்ப வந்து நான் ஒரு பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்னா volatile சால்வெண்ட் எடுத்தாச்சு. இந்த சால்வெண்ட் மாலிகூல்ஸ்க்கு இடையில என்ன இருக்குதுன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. சால்வெண்ட் மாலிகூல்ஸ்க்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கு. அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நான் volatile சொல்யூட் எடுத்துக்கிறேன். இங்க solute மாலிகூல்ஸ்க்கு இடையில இன்டராக்ஷன் இருக்குது. solute மாலிகூல்ஸ்க்கு இடையில என்ன சொல்றேன்னா இன்டராக்ஷன் இருக்குதுன்னு சொல்றேன். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்றேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம், சொல்யூஷன் கிடைச்சிச்சு. இங்க என்னென்ன இன்டராக்ஷன் இங்க இருக்குன்னா ஒன்னு சால்வெண்ட் சால்வெண்ட் இன்டராக்ஷன் இருக்கும். சால்வெண்ட் மாலிகூல்ஸ் இன்னொரு சால்வெண்ட் மாலிகூலை அட்ராக்ட் பண்ணுது. அடுத்து solute solute இன்டராக்ஷன் இருக்கும். ஒரு solute மாலிகூல் இன்னொரு solute மாலிகூலை அட்ராக்ட் பண்ணுதுங்க. ஏன் அட்ராக்ட் பண்ண முடியாதா? அடுத்து இன்னொன்னு என்ன அட்ராக்ஷன் இருக்குன்னா சால்வெண்ட் மாலிகூலுக்கும் solute மாலிகூலுக்கும் இடையில இன்டராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இப்ப சொல்லுங்க, இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸினுடைய மேக்னிட்யூடும் இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸினுடைய மேக்னிட்யூடும் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு மேக்னிட்யூட் எப்படி இருக்கும்? சேமா இருக்கலாமே, டிஃபரெண்டாவும் இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி உண்டு. இந்த ரெண்டு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கலாம். இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் இருக்கக்கூடாது? ஏன் சேம் டைபோல் மூமெண்ட் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் இல்லையா? அப்படி என்னும்போது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஏன் சேமா இருக்கக்கூடாது? சேமா இருக்கிறதும் இருக்குது, டிஃபரெண்டா இருக்கிறதும் இருக்கு. சரி, அப்ப இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் சேமா இருக்கலாம், டிஃபரெண்டாவும் இருக்கும். இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. சரி, அப்போ இப்ப இங்க எடுத்துக்கலாம்.
இப்போ இதனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் இதனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் சேமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. இப்போ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணலாம்னா இதோட கம்பேர் பண்ணலாம். இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இதோட கம்பேர் பண்ணலாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சப்போஸ் இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஈக்குவல், இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போ இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். இந்த ரெண்டு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு இதை கம்பேர் பண்ணும்போது? ஒரு பாசிபிலிட்டி ஈக்குவலா இருக்கும், இன்னொன்னு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்படி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு தெரியாதுல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? இங்கதான் ஈக்குவல்னு சொல்லியாச்சுல, அப்ப ஏன் இங்க வந்து எப்படி இருக்குன்னு கொஸ்டின் மார்க் கிரியேட் பண்றீங்க? பாத்தீங்கன்னா சப்போஸ் நான் ஒரு குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறேன். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப குளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம். இதுல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். குளோரோஃபார்ம் மாலிகுலே கிடையாது, இதுக்கு வந்து டைபோல் மூமெண்ட் இருக்குது. அப்போ வந்து இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். இப்ப நான் அசெட்டோன் எடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து டைபோல் மூமெண்ட் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லணும்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் இங்க இருக்குதுன்னு சொல்லணும். இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்குதுன்னா இப்படி குளோரோஃபார்ம் அசெட்டோன் இப்படி இருக்குது. இப்போ இந்த அசெட்டோன் மாலிகுலுக்கும் குளோரோஃபார்ம் மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன அட்ராக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? இங்க டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் சொல்லிட்டோம், இங்கே டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் சொல்லிட்டோம். இங்க என்ன சொல்றீங்க? இது வந்து குளோரோஃபார்ம் அசெட்டோன். இங்க ரெண்டு பேருக்கு இடையில அட்ராக்ஷன் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்குமா. ஏன் இருக்காது? என்ன தெரியுமா? ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வருது. இது பாருங்க, இது CH பாருங்க. இதுக்கும் இதுக்கு இடையில இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வருதுன்னா எப்படி இது பாத்தியா? CH பாண்ட் என்னன்னு சொல்லும்? பொதுவாகவே CH பாண்ட் என்னன்னு சொல்லுவோம்? நான் போலார் பாண்ட். கிட்டத்தட்ட நான் போலார் பாண்ட், போலாரிட்டி கம்மியா இருக்கும். ஏன்? இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.5, இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1, டிஃபரன்ஸ் 0.4. அதனால இந்த பாண்டுக்கு போலாரிட்டி ஆல்மோஸ்ட் நில், கம்மியா இருக்கும். ஆல்மோஸ்ட் நில்னா இருக்குது, ஆனா கம்மியா இருக்கும். அப்பேற்பட்ட CH என்ன பண்ணிருக்குது? ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஹைட்ரஜன் பாண்ட் வேணும்னா என்ன டெஃபினிஷன் சொன்னோம்? ஹைட்ரஜன் பாண்டுக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னோம்? ஒரு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஹைட்ரஜனோட பாண்டிங்ல இருக்கும் ஒரு குரூப்ல. இன்னொரு குரூப்ல ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கும் இன்னொரு குரூப்ல. இங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் என்ன கிரியேட் ஆகும்? ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகும்னு சொன்னோம். இப்ப பாருங்க, இங்க ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் ஹை எலக்ட்ரோநெகட்டிவா இல்லையே. இத ஹை எலக்ட்ரோநெகட்டிவா மாத்திட்டாங்க. யாரு? இந்த 3 குளோரினும் சேர்ந்து. இந்த கார்பனை ஹை எலக்ட்ரோநெகட்டிவா மாத்தது யாருன்னா இந்த 3 குளோரின். அதனால இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துருக்கு. எப்படி இந்த 3 குளோரினும் இந்த கார்பனை ஹை எலக்ட்ரோநெகட்டிவா மாத்துச்சு? இந்த குளோரின் என்ன பண்ணுது? மைனஸ் ஐ எஃபெக்ட காமிக்குது. இது மைனஸ் ஐ எஃபெக்ட காமிச்சுன்னா என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? பாவம், எலக்ட்ரான் கிளவுட கொடுத்துச்சு, எலக்ட்ரான் கிளவுட் டெஃபிஷியண்டா மாறிக்குது. அப்போ ஒவ்வொரு குளோரினும் பாத்தீங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட காமிக்கும் போது இந்த கார்பன் என்ன பண்ணும்? ஹை எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா மாறும். அப்போ வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவா மாறுது. அதனாலதான் இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் உருவாச்சு. பாத்தீங்களா? இப்போ என்ன சொல்றீங்க? இங்க டைபோல் டைபோல் அட்ராக்ஷன், இங்க டைபோல் டைபோல் அட்ராக்ஷன், அங்க இங்க பார்த்தா ஹைட்ரஜன் பாண்டிங்கே வந்துச்சு. சோ அதனால இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தாலும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இதோட ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஈக்குவலா வரதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி. சரி, ஆனா என்ன ஆகுது பாருங்க, எல்லா இடத்துலயும் எப்படி எல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ் வருது பாருங்க.
பிக்ஸ்டா இப்படி ஒரு பாயிண்ட சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ சால்வெண்ட் இருக்குது, எத்தனையோ சொல்யூட் இருக்குது. ஒரு சால்வெண்ட்டையும் ஒரு சொல்யூட்டையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ சொல்யூஷன் பாத்தீங்கன்னா எத்தனையோ சொல்யூஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா டிஃபரெண்ட் கேசஸ்ல டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ண முடியுமா? சரி, அதனால நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்னா, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் சேமா இருந்தாலும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இதோட சேமா இருக்கணுமா? ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம், அப்படிதான் வரும். சரி, எப்போ ஈக்குவலா இருக்கும் அன்றது பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கண்டிஷன்ல ஈக்குவலா இருக்கும் அப்படி வேணா வந்துடலாம். சரி, எந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்தா ஈக்குவலா இருக்கும் அப்படி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா வெரி டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். வெரி டைல்யூட் சொல்யூஷன், அதாவது சொல்யூட் வந்து நான் வாலடைல், சால்வெண்ட் வந்து வாலடைல். ஓகேவா? எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா வெரி டைல்யூட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரி, வெரி டைல்யூட் சொல்யூஷன்னா கான்சன்ட்ரேஷன் என்ன? எவ்வளவு? ஒரு 2 நார்மல் எடுத்துக்கலாமா? 2 மோலாரிட்டி எடுத்துக்கலாமா? இல்ல 4 மோலாரிட்டி எடுத்துக்கலாம்? பாத்தீங்கன்னா டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷனை சொல்யூஷனுடைய நார்மாலிட்டி இல்ல மோலாரிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4 நார்மல். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் லேப்ல யூஸ் பண்ணுவோம் டைலூட் சொல்யூஷன். அப்போ டைலூட் சொல்யூஷனுக்கு நார்மாலிட்டி எவ்வளவு? 2 நார்மல், 4 நார்மல், இது மாதிரி 1 நார்மல் இருந்து 4 நார்மல் இருக்கும், இல்ல 1 நார்மல் இருந்து 5 நார்மல் இருக்கும். அப்படிதான் டைலூட் சொல்யூஷன் இருக்கும். அப்போ வெரி டைலூட் சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? 1 நார்மல் எடுத்துக்கலாமா? 2 நார்மல் எடுத்துக்கலாமா? கிடையாது, 1 விட கம்மியா எடுத்துக்கணும், அதாவது 10⁻⁻. அப்போ வெரி டைலூட் சொல்யூஷனை எப்படி எடுத்துக்கணும்? 10⁻⁻1 நார்மல், 10⁻⁻2 நார்மல், 10⁻⁻3 நார்மல், இப்படி எடுத்துக்கணும் வெரி டைலூட் சொல்யூஷன். அந்த மாதிரி கேசஸ்ல அதாவது வெரி டைலூட் சொல்யூஷன் எடுத்தாச்சு. இங்க சால்வெண்ட் எப்படி இருக்கணும்? வாலடைலா இருக்கணும். சொல்யூட் எப்படி இருக்கணும்? நான் வாலடைலா இருக்கணும். இந்த மாதிரி கேஸ்ல இங்க இன்டர்மாலிகுலர், அதாவது இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இல்ல, ஆல்மோஸ்ட் சேம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? சோ என்ன சொல்றோம்? இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஈக்குவல். யார் சொல்றாருன்னா இவர் சொல்றாரு. இது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா வெரி டைலூட் சொல்யூஷன் எடுத்துக்கினாரு. இந்த சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாருன்னா வாலடைல் சால்வெண்ட் நான் வாலடைல் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணாரு. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும் அப்படி சொல்றாரு. சரி, அப்படின்னா இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸினுடைய பிஹேவியரும் இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸினுடைய பிஹேவியரும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? இங்க சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே போலதான் இங்கேயும் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் பிஹேவ் பண்ணுது. ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இங்க ஈக்குவல். அதாவது சால்வெண்ட் வந்து சொல்யூட்டோட போகுது அப்படி சொல்ல முடியாது. இந்த இடத்துல இந்த மாதிரி அட்ராக்ஷன் மட்டும்தான் பாசிபிள், இந்த மாதிரி அட்ராக்ஷன் பாசிபிள் கிடையாது அப்படி சொல்ல